எண்ணம், எழுத்து, இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. ஒரு 20 நிமிடம் இந்த கதையை கேட்டேன். அந்த தருணத்திலேயே இது நான் எழுத வேண்டிய படங்களில் ஒன்று என்று எனக்கு அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் மேக்கிங் எடுத்து சினிமாவில் நல்ல ஒரு தரமான சினிமா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் துரை சார். Guts, not hard work. This takes guts. Birthday to you, happy birthday to you, happy birthday to Amir sir, happy birthday to you. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பிகினிங் 2 பேருமே சைன் பண்ணது வந்து என்னோடய ஆஃபீஸில் தான், ஷாம் சாரும் தெரியும். ஸோ அவர் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஷாம், அதாவது என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. ஸோ அது என்னோட படம் மாதிரி தான். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு சின்ன இப்போ இந்த கெட்டப்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஷாமோடைய ரேஞ்ச் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் 6. நிச்சயமாக அதில் ஒரு மாற்றமே கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர டெடிக்கேட்டட், சினிமாவை பற்றி எப்பவுமே நினச்சிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபேவரட் டைரக்டர் துரை சார், மகுரி டைரக்டர் துரை. ஸோ அவரும் 2 பேரும் காம்பினேஷனில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகன்ற நம்பிக்கை. குறிப்பாக ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக். ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் வந்து இப்போ சொல்லவே தேவையில்லை, ஏன்னா எப்பயுமே அவர் எல்லா சாங்கும் வந்து நிச்சயமாக பெரிய ஹிட் கொடுப்பாரு. ஸோ ராரா வந்து நானும் ப்ரொடியூஸ் பண்ணேன், அதே மாதிரி ஷாமும் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து நம்ம நடிக்கலனாலும் வேறு படங்கள் ப்ரொடக்ஷனும் பண்ணோம், நம்ம நடிக்கவும் செய்யணும் திருப்பி ஷாம்கிட்ட சொல்லிக்கிறேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், இந்த ஆருக்கும் அவருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அவர் உயரத்துலேயும் ஆளு, அகலத்துலேயும் ஆறு. ஸோ இந்த 6 திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தாங்கன்னா எப்போ படம் ரிலீஸ் ஆகும், எப்போ பார்க்கணும்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி இருக்கும். ரொம்ப நாளாச்சு ஒரு அழகான ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து. இப்போ பார்த்தா தான் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ ட்ரெண்டெல்லாம் மாறி எல்லாம் கதாநாயகன்லாம் போய் கதாநாயகன் அப்படின்னு எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணோம்னா ஒரு மேக்கப் டெஸ்ட்டு நடிச்சு காட்டுன்னுவாங்க. இப்போ வெறும் பேங்க் பேலன்ஸ் காமிச்சாலே ஹீரோ தான். அந்த மாதிரி ட்ரெண்டில் ஒரு அழகான ஹீரோவை நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை வந்து நம்ம எப்படி உதாரணமாக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த காலத்தில் யாருன்னா கொஞ்சம் அழகாக அப்படி வேணா பெரிய அரவிந்த் சாமி நினைப்பு, பெரிய அப்பாஸ் நினைப்பு, பெரிய ஷாம் நினைப்பு, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆளுங்களே ரொம்ப கம்மியாகிட்டாங்க. ஷாம் வந்து எல்லாருமே ப்ளே பாயை தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அகம்புறத்தில் வந்து மீசை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முழுக்கமான ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு
டைரக்டருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷாம் வந்து பெரிய வெற்றி கொடுக்கணும். ஸோ அவருடைய உழைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலான்னு இதை மட்டும்தான் அவர் பேசுவார். ஸோ அந்த வெற்றி இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டோடைய கெரியரில் ஒரு முக்கியமான படம் வரும், அது கரெக்ட் டைம் வரும் அந்த படத்துக்கு. என் கெரியரில் எனக்கு காதல் தேசம் வந்தது, தேங்க்ஸ் டு கதை டைரக்டர். அண்ட் ஐ திங்க் சுதீப்போட படம் அது மிகப்பெரிய ஹிட்டு. சூர்யாவுக்கு நந்தா, அஜித்க்கு வாலி, I think Shyamku is 6. This will be his biggest hit and many more to come. All the best. ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது துரை அவர்கள் என்னை தேடி வந்து இந்த படத்துடைய சுருக்கமான கதையை சொன்னார். அப்போது நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஹரித்வார் கும்பமேளாவுக்கு கிளம்பி கொண்டிருந்தோம். அந்த அவசரத்தில் ஒரு 20 நிமிடம் இந்த கதையை கேட்டேன். அந்த தருணத்திலேயே இது நான் எழுத வேண்டிய படங்களில் ஒன்று என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. சினிமாவுக்கு வந்த பிறகு வாழ்க்கையுடைய உண்மையான யதார்த்தம் ஓரளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வலுவான கதையுடைய படங்களில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உறுதி எனக்கு இருந்தது. இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர்ப்பறவை உட்பட நான் பணியாற்றிய எல்லா படங்களும் அத்தகையதான். இது அதில் ஒன்று என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏறத்தாழ ஒரே சமயத்தான் மனிதத்துடைய கடல் சம்பந்தமான விவாதமும் இந்த படத்துடைய விவாதமும் நடந்தது. இந்த படம் என்னுடைய எழுத்து வாழ்க்கையிலே கூட மிக முக்கியமான ஒரு படம். இதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்புக்குள்ள உங்களையும் எங்களையும் அனைவரையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. நம் அனைவரும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர். நம் அத்தனை பேரும் ஒரு சாதாரண அன்றாட நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இப்படித்தான் கடைசி வரைக்கும் போகும், இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போல, ஒரு சின்ன மணல் பட்டால் சட்டென்று உடைந்து அத்தனை வண்ணங்களை இழக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒரு கணம் நம்மில் 1000-ல் ஒருவருக்கு வரும். எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தக்கென்று அதுவரைக்கும் இருந்த எல்லாமே தலைகீழாகும். அதுவரைக்கும் வந்து அவ்வளவுமே கனவாக பொய்யாக மாறி போய் இன்னொரு இடத்துக்கு போயிடும். அப்படி மாறக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை பற்றிய ஒரு படம். இந்த படத்துக்கு கதாநாயகன் ஷாம் என்று முன்னரே முடிவு செய்து விட்டுதான் துரை இந்த படத்தை பற்றி பேச வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஷாமுக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட படம் இது. ஷாம் பற்றி இந்த படத்துடைய கதாநாயகனாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் நடிக்க முடியும். ஏன்னா தொடர்ந்து பல படிகளாக ஒரு மனிதன் மாறிக்கொண்டே போவதுடைய உச்சம் இந்த படம். ஒரு நடிகனுடைய வாழ்க்கையில, மொத்த நடிப்பு வாழ்க்கையில எப்போதாவது வரக்கூடிய படங்கள் உண்டு. எல்லா நடிகர்களும் இத்தகைய ஒரு படத்துக்காக காத்திருக்கிறார்கள். All the best. இந்த படம் will definitely do well for you. நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அந்த போஸ்டர் பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. So I can see all your get-ups and all your efforts in this film. So I just want to wish and also congratulate the music director, Srikanth Devaji. It was very nice, the music. And just want to wish you all the best. And padam periya success aanonu na vendikken. Thank you so much. ஆக்சுவலாக கதிரேசன் சொன்ன மாதிரி டபுள்ஸ் படம் தான் வந்து எனக்கு முதல் படம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கேண்டில்ஸ்லாம் என்னோட முதல் படம். உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது எனக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லிரிக் ரைட்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அது யாருன்னா நம்ம டைரக்டர் தான். அதுக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுங்க. எல்லா படமும் சார் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படம் ரீரெக்கார்டிங் ப்ளே பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணது காரணம் வந்து நம்ம ஷாம் சார் தான். நம்ம ஷாம் சாரை வந்து ஒரு சாக்லேட் பாயா, ஒரு சாமி பாயா நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு சின்ன போஸ்டர் வந்து இது ஒன்றுமே கிடையாது படத்தில். இது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப கெட்டப் சார் மாறி இருக்காரு. ஆக்சுவலாக அந்த வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை. ஏன்னா பிகாஸ் வந்து துரை இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரீம் ஃபில்ம் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஷாம், நான் வந்து ஜிம்மில் ஷாமை ரெகுலராக பார்ப்பேன். ஒரு குண்டு சபி பாயாக பார்த்தேன். திடீர்னு 2 மாதம் கழிச்சு அப்படியே மெலிஞ்ச நினச்சேன், உடம்பு சரியில்லை நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா மெலிஞ்சு தாடியோட 1.5 வருஷம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் 6 என்கின்ற அந்த படம் காட்டாற்று வெள்ளம் போல் செல்வத்தையும் வெற்றியையும் எல்லா புகழையும் தரும்படியாய்
இந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். ஐ திங்க் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம்காக ரொம்ப நிறைய குவாலிட்டிஸ் முக்கியம் இருக்குது. பட் அக்கார்டிங் டு மீ குட் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் தேவா, என்னோட பர்சனல் லக்கி சாம் எல்லாம் பிகினிங் என்னோட எல்லாம் படம்ல பம்பருக்குனாலே அர்ஜுனா எல்லாம் என்னோட சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்ஷன் அவர் தான் பண்ணியாச்சு. ஸோ இது படம்காக ஐ திங்க் ஐ எம் வெரி ஷோர் அவர் கூட இந்த படம்காக லக்கி இருக்கீங்க. அண்ட் ஷாம் பற்றி ஐ திங்க் எல்லாம் சொன்னார். சாக்லேட் பாய் இருக்குது, ரொமான்டிக் ஹீரோ இருக்குது. ஜான் என்னோட மேனேஜர், அவர் அது இன்விடேஷன் கொடுத்தாச்சு. அப்போ நான் ஃபோட்டோ பார்த்தாச்சு. ஆனால் நான் அது ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் த பேஜஸ் பிகாஸ் அவர் யார் எனக்கு புரியல. அப்புறம் அவர் சொன்னார் அவர் ஷாம். ஐ செட் கெட் லாஸ்ட். அவர் சொன்னார் நிஜமா அவர் ஷாம் தான். நான் சொன்னார் ஓகே, திஸ் இஸ் டெடிகேஷன் அண்ட் திஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ விஷ் ஹிம் சக்ஸஸ். ஒரு 2 படம் 3 படம் சும்மா பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டுருக்கலாம், லைஃப் ஓடினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கிடையாது துரை. ஒரு வருஷம் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகாமல் தன்னோட படம் இப்படி தான் இருக்கணும், தன்னோட ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும், அதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு போக போக அவரோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா படம் அவ்வளோ நல்லா வந்துட்டே இருக்க வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் மேக்கிங் எடுத்து சினிமாவில் நல்ல ஒரு தரமான சினிமா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் துரை சார். ஷாம்பாய் பற்றி சொல்லணும்னா ஒரு சில படங்கள் தான் நம்மளுக்கு வந்துட்டு டு த ஹார்ட் எடுத்து இந்த படத்தில் எப்படியாவது இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யாருன்னு சொல்லணும். நல்ல படங்கள் கொடுத்துருப்போம், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் டு நெயில் இட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் அவர் ஜிம் ரெகுலராக பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நான் ஜிம்மில் அவரை மீட் பண்ணும்போது நான் ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜிம்மில். அப்போ அவர் வருவார். அவர் வரும்போது நான் எப்போ மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றின விஷயங்களை மட்டுமே பேசுவார். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இந்த படத்துக்காக அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இந்த படத்துக்காக மட்டுமே இருந்திருக்கு. கண்கூட நான் பார்த்துருக்கேன் அவரோட கடினமான அந்த உழைப்பு. இந்த படத்துக்காக நான் எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எப்போ பார்த்தாலும் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார். I think this is going to be your ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருக்க போகுது ஷாம்பாய். People come and sign you because either you're very talented or you're very good looking. Or I think only after these two becomes one person who's a superstar, who becomes very popular, on whom the business may run. This takes guts, not hard work. This takes guts. And I think once a man goes out to do this, I can tell you, he's already successful. For me, Shyam is already successful, and I don't think you need to prove anything. Whether the film does 100 days or Silver Jubilee, whether the film doesn't see I don't know, every filmmaker here probably who has put his efforts on this film would definitely want to see it running and running and running as long as possible for as many people to see the film. But I personally feel for a director, Durai, who has written such a wonderful character, and where Durai is successful, I will tell you, he is successful the day he believed an actor who again is trying to do a lot of much more things in his life and trying to prove some more things. I think the team has come together with only one thing, that is called confidence. They have believed themselves, and I think every person who has been successful today has one day believed himself, and that's why they are successful. And this is the team that have believed yourself, and I just wish you all the best. 6 Candles started a year and a half back. Well, I get a call from the Raisa, and he's like, we're doing a movie with Shyam. I don't know nothing about Shyam or the Raisa or Tamil industry. I had done one film, but I didn't know much about it. Well, I go there, and then he's saying, you'll be hesitant doing the role which I'm telling because it's a mature character. I said, sir, please tell. He continued for 2.5, 3 hours. I felt it was wonderful. It was so amazing, and the kind of interest which he showed when he told the story was amazing. I actually did not have to think about it. And then Shyam.
Well, like my friends from Chennai told me that Shyam has been very lucky for all the actresses he's worked with. So, and Shyam plays a very important role in my life, as my brother's name is Shyam, my doctor's name is Shyam, my lawyer's name is Shyam, and my best friend's name is Shyam. So here I have another Shyam in my life who's going to be very, very important. Well, when I see the trailer after a year and a half where we are waiting and waiting and waiting, I see a lot of changes in the script, and there have been a lot of changes. There have been a lot of ups and downs when we're shooting in the film. There was a time I had to leave the shoot where I was having a very, very bad stomachache, where I was mistaken, but next day morning I had to go to an appendix operation. Sorry, Durai, for that day I had to leave because I was unwell. And, but each and every day when I saw Shyam working hard like crazy in the sense that he has put in his blood into it, I was really encouraged. When I looked at him, I was like, okay, fine. He encouraged me to do better there. So wishing everyone who's a part of Six Candles very, very good success, because they have really, really put in a lot of hard work. Durai, Shyam, wishing you a very, very good luck, and hope you really, really achieve whatever you've dreamt for. Thanks everybody again that all of you have come. சின்ன திருத்தம் இருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்னோட அண்ணன். அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு நீ தான் ப்ரொடியூசர், நீ தான் டிசிஷன் மேக்கர், நீ தான் எல்லா முடிவும் எடுக்கணும், நீ நல்லா வரணும். நான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்க்கோ எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன். பட் கண்டிப்பாக உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட மோட்டிவேஷன், உன்னோட டெடிக்கேஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அந்த வெற்றி விழாக்கு நான் வர வைக்கணும். என்னைய வெற்றி விழாக்கு மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய தொகையை என்னோட பொறுப்பில் ஒப்படைச்சார். அவருக்கு மிக மிக நன்றி. ரெண்டாவது, இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, as my brother Sudeep said, சக்ஸஸ்ங்கிறது வந்து எனக்கு எப்பயோ 12Bல கிடைச்சிருச்சு. அதை நான் துரத்திக்கிட்டு ஓடல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் சக்ஸஸ் ஆக்சுவலி. ரைட் நோ ஐம் அ வெரி ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த படத்தை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு நடிகனா வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐ திங்க் துரை சார் அந்த கதையை சொல்லி, இன்ஃபேக்ட் கதை கூட எனக்கு சொல்ல, இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு லைன், இதுதான் 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 அவ்வளோன்னு சொன்னதுக்கு ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்டட் மை டைரக்டர் துரை சார். இன்னைக்கு நான் எங்கே போனாலும் இது ஷாமா, இது என்ன கண்ணு, இது என்ன தாடி, இது எல்லாத்துக்கும் என்னை இன்ஸ்பயர் பண்ணி என்னை உள்ளே கொண்டு வந்து என்னோட பெஸ்ட்டை வெளியே எடுத்து ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்க ஒரு கிரியேட்டர் துரை சாருக்கு என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Srikanth Deva is given us wonderful music. எனக்கு இப்போ லைஃப்பில் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு தேவை. ஏன்னா எங்கள் டீம் ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக 100% நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 ஃபோர்ஸோட இதை ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தேவை இப்போ ரைட் நவ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட ஆசீர்வாதம். அதுதான் எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். பர்சனலி மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் பேர் சொன்ன டைம் ஆகிடும். ஐ திங்க் எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. எஸ்பெஷலி சுதீப் சாருக்கு சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் சொல்கிற, வர சொன்னால் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் ரூம்லாம் 9 o'clock on 5th நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட டோட்டல் ஃப்ரெண்ட்ஸை வந்து கார்லேயே வந்து இஸ் ட்ரிவன் அண்ட் கம் ஹியர் அண்ட் ஹி ஜஸ்ட் டோல்ட் மீ ஒன் திங், ஐ டென்ட் கம் ஹியர் as an actor, நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக இது நான் வந்திருக்கேன். ஸோ எந்த இதுவும் நீ வச்சுக்காத, ஜஸ்ட் கோ அட் டூ எவ்ரி திங், ஐல் பி தேர் இன் சத்யம் தியேட்டர்ஸ் on 5th at 9:30 அப்படி சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் குறவு தான். எனிவே, கடைசியாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார், we are coming to the end. இப்போ இசையும் ட்ரெய்லரை வெளியாக்க போகிறோம்.
எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே, எனக்கும் சரி துரைக்கும் சரி சிக்ஸோட டீமுக்கும் சரி. பட் அதோட இன்னொரு முக்கியமான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அமீர் சாரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளையும் இசை வெளியீடையும் ஒன்றா கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். to you, happy birthday to you, happy birthday to Amir sir, happy birthday to you. clap பத்தவே இல்லையா? இன்னும் நல்லா வெயிட்டா? Thank you. சுதீப் அவர்கள் ஆடியோ ரிலீஸ் பண்றாரு. அதை நமிதா அவர்களும் விமலா, சுதீப் அவர்கள் வெளியிட நமிதா அவர்கள் விமலா ராமன் அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பித்து தராங்க. I request all the dignitaries to join them. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கனவுகளோடு உங்க முன்னாடி களமிறங்குது 6 திரைப்படம். இது ஒரு இனிய ஆரம்பம்.